Hi friends, welcome to Buvis Tasty World. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இடியாப்பம் வச்சு நம்ம வெரைட்டிஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க, நான் இடியாப்பம் வந்து இட்லி பாத்திரத்துல தான் ஊத்தி இருந்தேன். இடியாப்ப தட்டல ஊத்தல. அதனால நான் வந்து ஒரு 4 இட்லி தட்டில் ஊற்றின இடியாப்பத்தை இது போல் கொஞ்சம் ஆறனோனையும் பிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போனா ரொம்ப வந்து சூடாக இருக்கும், பிச்சா அந்தளவுக்கு நம்மளுக்கு வராது. அதனால் நல்லா உதுத்து போட்டுட்டு தேவையான அளவு நான் வந்து அந்த 4 இடியாப்பத்துக்கு ஒரு 1/4 கப் போல் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம போட்டுட்டு கூடவே வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் போல். நீங்கள் சுகர் இல்லைனா வந்து நாட்டு சர்க்கரை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு போட்டுட்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் டைப் ஆஃப் வெரைட்டி, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம தேங்காய் பாலும் முன்னாடியே செஞ்சு காட்டியிருக்கோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக உடனே டக்குன்னு தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்ம மாற்றி இப்படி கூட நம்ம இன்னொரு இனிப்பு வகை செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இடியாப்பம் செஞ்சு இதெல்லாம் செஞ்சு காட்டினோன்னா டைம் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த ரெசிபி இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிட்டா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம தாளிப்பு உண்டான இடியாப்பம் பார்த்துடலாம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை நம்ம புட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்தது நம்ம 1/4 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கருவேப்பிலை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து நம்ம இடியாப்பம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு லைட்டாக உதுத்து விட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 இடியாப்பம் வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் இட்லி பாத்திரத்தை ஊற்றுறதுனால அதை கணக்கு வச்சு நான் சொல்கிறேன். அதை 3 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. ரெடி ஆயிரும் சீக்கிரம், 2 நிமிஷம் தான். பாருங்கள், சுவையான தாளிப்பு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சட்னியோடையும் அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். நம்ம லெமன் இடியாப்பம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மிளகாவை காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு போட்டுட்டு இஞ்சி ஒரு 1/4 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி அந்த இஞ்சியோட ஸ்மெல் நல்லா வந்து வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இடியாப்பத்தை இது கூட உதுத்துட்டு போட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து 3 இடியாப்பம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே இதை போட்டு வதக்கும் போது கொஞ்சம் நமக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அப்போ லெமன் ஜூஸ் ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டான லெமன் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி சேவ் பார்த்துக்கலாம். இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு தாளிப்புக்கு வந்து நம்ம பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு சைஸ்க்கு வந்து ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 3 ஏலக்காய், 1 கிராம்பு இது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும்.
பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி இது கூட நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா குலைவாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். நம்ம வந்து கரம் மசாலா இது கூட சேர்த்துக்கலாம், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது மஞ்சத்தூள், தேவைப்பட்டால் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவே போதுமானதாக இருந்தது, அதனால் நான் சேர்க்கலை. பாருங்கள், இல்லைன்னா பிரியாணி மசாலா வந்து பவுடர் கிடைக்கும் இல்லையா, அதை கூட இது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதில் வந்து இடியாப்பத்தை வந்து உதுத்து விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 3 அந்த அளவுக்கு தான் எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து காரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு நம்ம செய்ய வேண்டியதாக இருந்தது. ஏன்னா நம்ம சாப்பாடு செய்யும் போது நம்மளுக்கு சாப்பாடு இழுத்துக்கும். ஆனால் இதுக்கு வந்து அந்தளவுக்கு காரம் போட தேவையில்லை. அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு தேவைன்னா அதுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளி சேவ் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை அமுத்திக்கோங்க.